அன்பான டிசோ நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சியில் உங்கள் சேலம் KR சாமி மற்றும் SS ஜெயமோகன். இந்த படத்தோட கதை சுருக்கத்துக்கு போயிடலாம். இந்த படத்துல பாசன்னா என்னன்னே தெரியாத ஒரு ஜமீனுடைய இளைய வாரிசு நம்முடைய ஹீரோ சிவாஜி கணேசன் அவர்கள். அவர் பாசத்துக்காக வேண்டி அவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது நிரந்தர குடியா மாறுது. ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. அவங்க தான் வாணிஸ்ரீ. ஒரு சூழ்நிலையில அவங்களே அவருக்கு பிஏவாவும் வந்துடுறாங்க. அவங்க பிஏவை அவருக்கு காட்டுற அந்த அன்பு பாசத்தினால ரொம்ப ஈர்க்கப்பட்டு ஹீரோ ஹீரோயினை காதலிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின்கிட்ட சொல்றாரு, என் காதலிக்காக நான் ஒரு அரண்மனை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க அரண்மனையை பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கலான்றாங்க. உங்க காதலி யாருன்னா நீ உள்ள போங்க தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உள்ள போய் பாக்குறாங்க. அந்த ஹீரோயின் முகம் தான் எங்க பார்த்தாலும் தெரியுது. இதுதான் என் காதலிக்காக கட்டிய வசந்த மாளிகைன்னு சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காதல் அந்த ஜமீன் குடும்பத்துக்கு ஏற்புடையதா இல்லாதனால அவங்களே சூழ்ச்சி பண்ணி இந்த ஹீரோயின் மேல ஒரு திருட்டு பழியை சுமத்துறாங்க. அதுல மனமுடைஞ்ச ஹீரோயின் அங்கிருந்து வெளியேறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க சந்திச்சாங்களா, அவங்களுடைய காதல் நிறைவேறிச்சாங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஜெயமோகன் சார், இந்த படத்தினுடைய நடிகர்கள். கண்டிப்பா சார். இந்த படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். கதாநாயகியாக நடித்திருப்பவர்கள் வாணிஸ்ரீ. அப்புறம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அண்ணனாக பாலாஜி அவர்கள். அப்புறம் நகைச்சுவை நடிகர்கள் VK ராமசாமி. அது மட்டும் இல்ல, பண்டரிபாய், நடிகர் சுந்தர்ராஜன், ஸ்ரீகாந்த், ராமதாஸ் போன்ற அன்றைய காலத்துல இருக்கிற முன்னணி நடிகர்கள் எல்லாமே இதுல நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பங்கை சிறப்பா பண்ணிருப்பாங்க. சார், இந்த படத்துல ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த படம் தெலுங்கு வெர்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜெயலலிதாவை தான் ஹீரோயினா புக் பண்ணாங்க. பட் அந்த நேரத்துல அவங்க அம்மா இறந்துட்டதுனால அவங்க நடிக்க முடியாம போச்சு. அப்பதான் வாணிஸ்ரீய அந்த கேரக்டருக்கு வாணிஸ்ரீ இந்த படத்துக்கு ரொம்ப சூட்டு சார். அதாவது எங்க ஊர்ல புதுசா அந்த டைம்ல வீடு கட்டினவங்க எல்லாம் வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சாங்களா? வசந்த மாளிகைன்னு வச்சிருக்காங்க. எங்க ஊர்ல இப்பயும் ஒரு வீடு இருக்கு. என்ட்ரன்ஸ்லயே வீட்டு பேர் வசந்த மாளிகை 1973 போட்டிருக்கும். சார், இந்த படத்தோட வசனத்தை பாலமுருகன் எழுதியிருக்காங்க. இசை KV மகாதேவன், ஒளிப்பதிவு வின்சென்ட், பாடல் கவியரசு கண்ணதாசன் அவர்கள், தயாரிப்பு D ராமாநாயுடு, இயக்கம் KS பிரகாஷ் ராவ். இவர் ஒரு அருமையான டைரக்டர். இவருடைய டைரக்ஷன் இந்த படத்தை பார்த்தாவே எல்லாருக்கும் புரியும். சார், இந்த படத்துல 7 அற்புதமான பாடல்கள் சார். இப்ப கூட எங்கேயாவது ஒலிபெருக்கிலையோ ஏன் பாடினா ரசிகர்கள் நின்று கேட்டுட்டு போவான் சார். அப்பேற்பட்ட பாடல்கள் இது. யாருக்காக அந்த பாடலை யாருக்காக அந்த அந்த விஷுவலோட பார்க்கும்போது அன்னைக்கு விளையாண்டுருப்பாங்க பாருங்க சார். அந்த கேமராவும் அந்த இசையும் அந்த நடிகர்களும் சிவாஜி கணேசனோட நடிப்பும். அந்த சிவாஜி கணேசனுடைய உயிரோட்டமான நடிப்புக்கு TM சௌந்தரராஜன் அவர் பாடல் குரலும் ஒரு செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கும். சிவாஜி TM சௌந்தரராஜன் பிறந்ததே சிவாஜி கணேசனுக்காகவா தோணும் எனக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு குரல் வளம் படைத்த ஒரு TM சௌந்தரராஜன். மெட்டுக்கு பாடலா, பாடலுக்கு மெட்டான்ற மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் துள்ளி குதிச்சு வரும் ஒரு கண்ணதாசனுக்கு. சார், அன்னைக்கு இசையும் சரி, விண்குரல் பாடுறவங்களும் சரி, நடிக்கிறவங்களும் சரி, எல்லாமே ஒரு ஹார்ட்ல 4 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி சார். ஒன்னு ஒர்க் பண்ணலாம், ஒன்னு ஒர்க் பண்ணாது. அந்த மாதிரி சார் 4 பேரும் அப்படியே இணைஞ்சு செயல்பட்டாங்க சார். அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு இந்த ஜெனரேஷனை தூக்கி நிறுத்துது சார். சமீபத்துல ஒருத்தர் எனக்கு தீவிரமான சிவாஜி ரசிகர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அந்த காலத்துல வசந்த மாளிகையை கொண்டாடி இருக்காங்க சார் இந்த படத்துல. சார், அப்படி இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி 750 நாள் ஓடி இருக்குது சார். 1 crore அன்னைக்கு பாக்ஸ் கலெக்ஷன். இன்னைக்கு அந்த 1 crore வேல்யூ என்னன்னு பாருங்க. 271 நாள் கண்டினியூஸா 3 shows ஹவுஸ்ஃபுல்லா ஓடி இருக்கு சார் அன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு படம். அதுவும் நம்ம சாந்தி, புவனேஸ்வரி, கிரவுன், ஒரு இந்தியன் தமிழ் படம் அன்னைக்கு வெளிநாட்டுல 2 வருஷம் ஸ்ரீலங்கால ஓடி இருக்கு. இத டிஜிட்டல் பண்ணி 2 தரமா பண்ணாங்க. அதாவது இன்றைய தேதியில கூட ஆல்பர்ட் தியேட்டர்ல இப்ப ஓடிட்டு இருக்கு. 2013 ஒரு தரமும் 19 ஒரு தரம் 2 தரம் 13 பண்ணத மறுபடியும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 2019 ரிலீஸ் பண்ணாங்க சார். இப்போ 100 டோஸ் ஓடி இருக்கு சார். நான் படிக்கும்போது +2 படிக்கும்போது வாதியாருங்க எதுகை மோனையை பத்தி சொல்லுவாங்க.
அப்படி மாதிரி இப்போ எதுகைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி அவர் திருக்குறளையும் நாலடியார் பாட்டோ பட்டினத்தார் பாட்டுலாம் பாடுவாங்க. கிளாஸ் பசங்கள்லாம் அப்படியே தூங்கிடுவாங்க. அவர் புரியுதா இல்லையான்னு தெரியல. அப்போ ஒரு அந்த வாத்தியார் உஷாராயி, டேய் நான் சொல்லக்கூடாதுடா, சினிமா பாட்டாவது நான் சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கடா அப்படின்னு. சினிமா பாட்டுக்கு சொல்லும்போது, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மாமான்னு வருது இல்லடா, அதுதான்டா மோனை அப்படின்னுவாரு. அப்புறம் அன்னத்தை தொட்ட கைகளினால் இனி மது அது கிண்ணத்தை கிண்ணத்தை இனி நான் நான் தொடமாட்டேன்னு அன்னமுக்கு இந்த இன்னும் கிண்ணத்துக்கு இன்னும் அதுதான்டா எதுகை அப்படின்னாரு. எனக்கு அவர் சொல்லி கிட்டத்தட்ட 35-40 வருஷம் இருக்கும். இன்னைக்கும் அந்த ஞாபகம் இருக்குது. அவர் அதாவது என்ன சொல்றது, திரைப்பட பாடல்களை படிப்புக்கும் சொல்லி கொடுத்தாரு. அது நான் இந்த இடத்துல கொஞ்சம் பெருமையோட நினைவு கூர்றேன். சார், இந்த இந்த படத்தோட கதை ம். பிரேமாநகர் அப்படின்ற ஒரு நாவலை தழுவிதான் இந்த பிரேமாநகர். பிரேமாநகர் அப்படின்ற நாவலை தழுவி ம். தெலுங்குல பண்ணாங்க. ம். நாகேஸ்வராவும் வாணிஸ்வரியும் தான் நடிச்சாங்க. நடிச்சிருக்காங்க. இது அப்படியே ஹிந்தி வெர்ஷன் பண்ணாங்க. அதுல இவரு நடிச்சிருப்பாரு, ஹேமா ராஜேஷ் கண்ணா, ஹேமா மாலினி. ரொம்ப அற்புதமா இருக்கேன். எங்கேயுமே இந்த படம் சோட போகாம ஓடுன படத்துல இது ஒண்ணு. முத்து முத்தான பாடல்கள், அருமையான இசை, கண் கவரக்கூடிய அந்த காலத்தினுடைய ஒளிப்பதிவு, இதுக்கெல்லாம் கிரீடம் வச்சதுதான் நம்ம நடிகர்களுடைய நடிப்பு. அதுக்கு ஈக்குவலா நடிச்சது வாணிஸ்ரீனுடைய நடிப்பு. இதுல ஒவ்வொரு நடிகர்களும் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எனக்கு ரொம்ப நெருக்கமான தெரிஞ்சவர் ஒருத்தர் சிவாஜி ரசிகர். வசந்த மாளிகை 40 முறை பார்த்திருக்காராம் சார். அந்த வசந்த மாளிகைக்குள்ள லதாவை கூட்டிட்டு போய் ஒரு டைலாக் சொல்லுவார் தெரியுமா? அந்த டைலாக அப்படியே மனப்பாடமா சொல்லுவார். ஆமா, எனக்கு மட்டும் பறக்கும் சக்தி இருந்திருந்தால் வானத்து விண்மீன்களை பிடித்து வந்து இங்கு தோரணமாக கட்டி தொங்க விட்டு இருப்பேன். அதை பார்த்துதான் சார் இன்னைக்கு வரைக்கும் சினிமா ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் பல்கலைக்கழகம் சார். இன்னைக்கு இருக்கிற லீடிங் ஆக்டர் நம்ம கமலை கேளுங்க சார், யாரு உங்களுக்கு புத்தகம்னு கேளுங்க சார். அந்த ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் ஏன்னு ஒரு பாடம், அந்த வார்த்தைகள்லாம் வரும். அந்த பாட்டு அவர் பாடும்போது ஒரு நிஜமா ஒரு குடிச்சிட்டு ஒரு உச்சகட்ட போதையில எப்படி ஒரு லேசித்தனமான ஒரு வாய்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வரும் டிஎம்எஸ். அதுல ஒரு கண்ணதாசனுடைய வார்த்தை வரும், அழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா, கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை இன்ப சக்கரங்கள் சுத்துதடா அதில் நான் சக்கரவர்த்தியடா. அதில் நான் சக்கரவர்த்தியான்னு சொல்லும் போது தியேட்டர்ல விசில் பறக்குமா சார். அந்த சக்கரவர்த்தியான் போது அவருடைய ஆக்ஷன் பாத்தீங்களா, அப்படி இப்படி நின்னு அதை அப்படியே எடுத்து காட்டுவாரு சார். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம இந்த படத்துல கதாநாயகன் குடிக்க அடிமையாயிடுறாரு. இருந்தாலும் அவர் திருந்துறாரு. அந்த திருந்துறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு ரகசியம் என்னன்னா, உண்மையான காதல், உண்மையான அன்புக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கொடுமையும் மறைந்து போகும், கரைந்து போகும். அதுதான் நம்ம இந்த படம் உணர்த்துகின்ற ஒரு பாடமா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வசந்த மாளிகையினுடைய ரிவ்யூ நீங்க கேட்டீங்க. இன்னும் எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றை பற்றி அடுத்த வாரம் நாம் கலந்துரையாடுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.